தரங்கம்பாடி அருகே மஞ்சள் வாய்க்கால் இடையே பாலம் இல்லாததால் பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் ஆபத்தான நிலையில் வாய்க்காலை கடந்து செல்கின்றனர். இவர்களின் நிலை குறித்து விரிவாக பார்க்கலாம் வரக்கூடிய செய்தி தொகுப்பில். மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி அருகே கிள்ளியூர் மற்றும் மாத்தூர் இடையே அமைந்துள்ளது மஞ்சள் வாய்க்கால். கிள்ளியூரில் வசிக்கும் பெரும்பாலான விவசாயிகளுக்கு அவர்களின் சொந்த நிலம் மாத்தூர் பகுதியில் உள்ளது. இதனால் கிள்ளியூர் மற்றும் மாத்தூர் இடையே விவசாயிகள் நாள்தோறும் சென்று வர வேண்டிய கட்டாயம் உள்ளது. கிள்ளியூரில் இருந்து மாத்தூர் செல்ல வேண்டும் என்றால் அதனிடையே ஓடும் மஞ்சள் வாய்க்காலில் இறங்கியே செல்ல வேண்டும். இந்த மஞ்சள் வாய்க்காலை கடந்து செல்ல மூங்கில் தரைப்பாலம் மட்டுமே அமைக்கப்பட்டுள்ளது. இந்த பாலம் மழை வெள்ளத்தில் சிதிலமடைந்துள்ளதால் வீணாகி விடுகிறது. இதனால் இந்த கிள்ளியூர் கிராம விவசாயிகள் நாள்தோறும் வாய்க்காலில் இறங்கி கழுத்தளவு தண்ணீரில் நடந்து செல்கின்றனர். வாய்க்காலில் அதிக அளவு நீர் பாயும் போது விவசாயிகள் உரம் வாங்க வேண்டும் என்றாலும் சுமார் 5 முதல் 6 கிலோமீட்டர் வரை சுற்றி நடந்து செல்ல வேண்டிய நிலை இருப்பதாக விவசாயிகள் கவலை தெரிவிக்கின்றனர். கிள்ளியூர்லேருந்து மாத்தூர் வர்றதுக்கு இந்த மஞ்சள் வாய்க்காலில் இறங்கி தான் வர வேண்டியது இருக்கு. அதனால நான் சின்ன பிள்ளையா இருக்கிற காலத்துலேருந்து வாய்க்கால் கையில் பாலம் கிடையாது. ஒரு மூழ்கி பாலம் மட்டும் போடுவாங்க. அது வருஷம் வீணாக போயிடும். தண்ணியில் தான் கழுத்து முடி தண்ணியில் தான் இறங்கி போகணும். அதே நேரத்தில் நாங்கள் விவசாயம் கிள்ளியூர்லேருந்து மாத்தூரில் தான் எங்களுக்கு எல்லாமே. அதனால் மாத்தூர் வர்றதுக்கு வண்டி வரவோ இது வரவோ ஒன்றும் வழி இல்லை. வந்தால் 5 கிலோமீட்டர் சுற்றி வரணும். வெள்ளத்தடல் இது படுகை வழியாக மாத்தூர் எங்கள் இடத்துக்கு வர வேண்டியிருக்கு. விவசாயிகள் மட்டுமின்றி மாணவர்கள், மருத்துவமனைக்கு செல்வோர், கர்ப்பிணி பெண்கள் என அனைத்து தரப்பு மக்களும் இந்த மஞ்சள் வாய்க்காலில் இறங்கியே சென்று வருகின்றனர். தற்பொழுது தண்ணீர் அதிகமாக இருப்பதால் மாணவர்கள் சுமார் 5 கிலோமீட்டர் வரை சுற்றி சென்று வருகின்றனர். வாய்க்காலில் தண்ணீர் அதிக அளவில் பாய்வதால் பெண்கள் வயல் வேலைக்கு கூட செல்வதில்லை என்று கூறும் விவசாயிகள் மஞ்சள் வாய்க்காலின் குறுக்கே உயர்மட்ட பாலம் அமைத்து தர வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்துள்ளனர். இப்போ எங்களுக்கு ஒரு பாலம் அமைத்து கொடுத்தால் ஆக்கூர் போகிறதுக்கு தொந்தரவு இல்லாமல் இருக்கும். அதே நேரம் ஹாஸ்பிட்டல் போகிறதுக்கு, கடத்தருக்கு போகிறதுக்கு எல்லாத்துக்கும் இது விட செம்மனார் கோயிலும் போகலாம். அதனால எங்களுக்கு கொஞ்சம் பாதை சீக்கிரம் போகிறதுக்கும் முடியும், விவசாயம் பார்க்கவும் முடியும். விவசாயத்துக்கு உரவை கொண்டு வரணுன்னாலும் நாங்கள் 5-6 கிலோமீட்டர் சுற்றி தான் வர வேண்டியிருக்கு. இப்படி வந்தால் ஒரு பல்லாங்க தூரத்துலேயே வந்துடுவோம். அதனால எங்களுக்கு இதில் ஒரு அவசியம் ஒரு பாலம் அமைச்சு கொடுக்க ஏற்பாடு பண்ணணும். மஞ்சள் வாய்க்காலின் குறுக்கே உயர்மட்ட பாலம் அமைத்து தர வேண்டும் என்று கிராம மக்கள் மற்றும் விவசாயிகள் பல முறை கோரிக்கை விடுத்தும் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று கூறும் இவர்கள், பாலம் அமைத்து கொடுத்தால் பள்ளி மாணவர்கள் நேரத்தோடு பள்ளி செல்லவும், கர்ப்பிணி பெண்கள், உடல் நலம் பாதிக்கப்பட்டவர்களை விரைவாக மருத்துவமனைக்கு அழைத்து செல்ல வசதியாக இருக்கும் என்றும் கோரிக்கை விடுக்கின்றனர். இந்த கிராம மக்களின் அத்தியாவசிய மற்றும் அடிப்படை தேவையான மஞ்சள் வாய்க்கால் பாலம் அமைத்து தர வேண்டும் என்பதே அனைவரின் கோரிக்கையாக உள்ளது. மாலை முரசு செய்திகளுக்காக தரங்கம்பாடி செய்தியாளர் ராஜ்கமல்.